காலத்தில் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனை தரிசிக்க விஜயம் செய்கிறார் இந்த புரந்தரதாஸ். நீண்ட பயணப்பட்டதால் கால்வழியால் ஒரு சத்திரத்தில் தங்குகின்றார். இரவு நடுவிசையில் அவருக்கு பாதங்கள் எல்லாம் வலிக்கவே தன்னுடைய சீடரான அப்பண்ணாவை அழைத்து, அப்பண்ணா சுடுதண்ணீர் கொண்டு வா, நான் ஒத்தரம் கொடுக்க வேண்டும் கால்களுக்கு என்றார். நீண்ட நேரம் கூப்பிட்டும் மெதுவாக அந்த அப்பண்ணா கொதிக்கும் நீரை கொண்டு வர இந்த புரந்தரதாசோர் அந்த வெந்நீரை தூக்கி எரிந்து மூஞ்சில இருக்கிறார் அப்பண்ணா முகத்தில். அப்பண்ணாவும் ஏதும் அறியாமல் அங்கிருந்து சென்று விடுகிறார். இந்த புரந்தரதாசருக்கு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பங்கப்படுகிறார். நான் பெருந்தமிழ் செய்து விட்டேனே என்று இரவு போராமல் தூங்காமல் விடியந்தவுடன் அந்த அப்பண்ணாவிடம் சென்று, ஐயா, உன்னிடம் நான் அப்படி நடந்து கொண்டு இருக்கக்கூடாது, தவறு இழுத்து விட்டேனே என்று மன்னிப்பு கேட்கிறார். அப்பண்ணாவா, நான் எப்போது எழுந்தேன், நான் எப்போது சேவை செய்தேன், நான் எழவில்லையே என்று சொல்லவ புரந்தரதாசருக்கு குழப்பம் ஏற்படுகிறது. ஒன்றும் அறியாமல் திரைக்கிறார். காலை குளித்து விட்டு பண்டரிபுர நாதனான பாண்டுரங்கனை தரிசிக்க போகின்ற போது, எத்தமிக்கின்ற போது கோயில் அறியாமல் அனைவரும் குழும்பி பேசுகின்றார்கள். கிருஷ்ணர் விக்கிரகத்தில் சுடுதண்ணி பட்டு கொப்பளம் வந்தது போல் இருக்கிறதே என்று. இந்த புரந்தரதாசருக்கு படுத்தம் வருகிறது. நான் பெரும் தவறு செய்து விட்டேனே, பகவான் தான் எனக்கு சேவை செய்ய வந்தாரா, என் நகத்தை போக்க வந்தாரா, நான் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்திருக்க கூடாது என்று வருத்தப்பட்டார். அங்கிருக்கின்ற கருடகம்பத்தில் அமர்ந்து பதிகம் பாடுகிறார், பல நூல்களை இயற்றுகின்றார். இன்று வரையும் அது புரந்தரதாசர் கம்பம் என்று அழைக்கப்படுகிறது, தூண் என்று அழைக்கப்படுகிறது. இன்று அந்த தூணிற்கு வெள்ளிக்காப்பு இட்டு தரிசனம் செய்கிறார்கள். நீங்கள் சென்றாலும் பண்டரிபுரம் சென்றால் பாண்டுரங்கனை தரிசித்து அந்த தூணையும் வழிபட வேண்டும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பு நண்பர்களே.